சிவபெருமானைப் போலவே பிரம்மதேவருக்கும் 5 தலைகள் இருந்தன. பிரம்மனின் ஆணவத்தால் அவன் ஒரு தலையை சிவபெருமான் வெட்டியதாக நாம் கேட்டிருக்கிறோம். அந்த ஆணவம் கொண்ட பிரம்மதேவர் சந்தோபி மற்றும் சந்தரர் என்ற 2 அரக்கர்களின் கொடுமையிலிருந்து தேவர்களை காப்பாற்றுவதற்காக ஒரு யாகம் நடத்தினார். அந்த யாகத்திலிருந்து திலோத்தமை என்ற அழகிய தேவமங்கை தோன்றினாள். திலோத்தமையின் அழகில் மயங்கிய அசுரர்கள் கூட்டம் அவளை பின்தொடர்ந்து சென்றனர். அதுபோலவே பிரம்மதேவரும் திலோத்தமையின் அழகில் மயங்கி அவளை பின்தொடர்ந்தார். திலோத்தமை கைலாயத்தை நோக்கி போனதும் பிரம்மதேவரும் கைலாயத்தில் நுழைந்தார். அப்போது பார்வதி தேவி 5 தலைகளுடன் வந்த பிரம்மதேவரை தூரத்திலிருந்து பார்த்து தன்னுடைய கணவரான சிவபெருமான்தான் என்று நினைத்து சுவாமி என்று கூப்பிட்டார். இதை கேட்ட பிரம்மன் அனைத்தும் அறிந்த பார்வதிக்கு உன் கணவர் யார் என்று தெரியவில்லையா என்று சிரித்தபடி கேலி செய்தார். இதனால் கோபமடைந்த பார்வதி தேவி சிவபெருமானிடம் சென்று பிரம்மனின் ஆணவத்தை போக்க அவரின் 5 தலைகளில் ஒரு தலையை கிள்ளி எடுத்து விடுங்கள் என்று சொன்னார். அதற்கிணங்க சிவபெருமான் பிரம்மனை அழைத்து நடந்த விஷயத்துக்காக மன்னிப்பு கேட்கச் சொன்னார். பிரம்மனின் அகங்காரத்தால் சிவபெருமான் மற்றும் பிரம்மன் இருவருக்கும் இடையில் வாக்குவாதம் ஏற்பட்டது. முடிவில் சிவபெருமான் கடும் கோபத்துடன் பிரம்மனின் 5 தலைகளில் ஒரு தலையை வெட்டி எடுத்தார். வலியால் துடித்தத பிரம்மன் சிவபெருமானை பார்த்து, கிள்ளிய அந்த தலை உன் கையிலேயே ஒட்டி கொள்ளட்டும். உனக்கு வழங்கப்படும் உணவை அந்த தலையே சாப்பிட்டுவிடும். நீ பித்தனாக அலைந்து திரிய கடவாய் என்று சாபம் விட்டார். தன் கணவரின் இந்த நிலைக்கு காரணமான பார்வதியை பார்த்து கலைமகளான சரஸ்வதி சொன்னாள், நீ உன் அழகை இழந்து வயதான கிழவியாக மாறி கொக்கிரகையை தலையில் சூடி கந்தலாடையை அணிந்து அலைந்து திரி என்று சாபம் கொடுத்தாள். பிரம்மனும் சரஸ்வதியும் கொடுத்த அந்த சாபத்தின்படி சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவி பூலோகத்தில் பல இடங்களில் அலைந்து திரிந்தனர். பார்வதி தேவி கடைசியாக திருவண்ணாமலை சென்றார். அங்குள்ள ஒரு புனித தீர்த்த குளத்தில் நீராடியவுடன் அவளின் வயதான தோற்றம் மறைந்து பழைய அழகான உருவத்தை மீண்டும் பெற்றார். அதன் பிறகு கிழக்கு பக்கமாக மேல்மலையனூரை நோக்கி புறப்பட்டார். இரவு நேரமானதால் தாயனூர் என்று அழைக்கப்படும் கிராமத்தில் ஏரிக்கரையில் தங்கியிருந்தார். மறுநாள் காலை குளித்துவிட்டு மேல்மலையனூருக்கு செல்ல முடிவு செய்தார். குளிக்கப் போவதற்கு முன் கையிலிருந்த ஆரத்தை கழற்றிவிட்டு வைத்தார். அந்த ஆரம் ஒரு அழகான பெண்ணாக மாறி பார்வதியை வணங்கினாள். அந்த பெண்ணுக்கு ஆசீர்வாதம் வழங்கிய பார்வதி, இந்த இடத்திலே நீ முத்தாரம்மன் என்ற பெயரில் மக்களுக்கு அருளாசி வழங்குவாய் என்று கூறிவிட்டு மேல்மலையனூரை நோக்கி புறப்பட்டார். பிரம்மனின் 5வது சிரசை ஈசன் வெட்டியவுடன் சிவனுக்கே பிரம்மகத் தோஷம் வந்து சேர்ந்தது. பிரம்மனின் ஆணவத்தால் பிறந்த பிரம்மகபாலம், அதாவது அந்த மண்டை ஓடு ஈசனின் கையிலேயே ஒட்டி கொண்டிருந்தது. அம்பிகை, அதாவது பார்வதி தேவி பிச்சை எடுக்கச் சென்றார். அப்போது அந்த பிச்சையை ஏற்றுக்கொண்டவுடன் எந்த ஊரில் அந்த மண்டை ஓடு ஈசனின் கையிலிருந்து நீங்குமோ அங்கேதான் சிவனின் பிரம்மகத்தி தோஷமும் நீங்கும் என்பதை ஈசன் அறிந்தார். அதனால் அவர் ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு சுடுகாட்டிலும் சென்று அந்த கபாலத்தில் பிச்சை வாங்கி சுற்றித் திரிந்தார். அப்போது மேல்மலையனூர் முன்னொரு காலத்தில் மலையரசன் பட்டினம் என்று அழைக்கப்பட்டது. அங்குள்ள மலையரசன் என்ற அரசன் ஆட்சி செய்து வந்தான். அரண்மனையின் பூங்காவனத்தில் பார்வதி தேவி புற்றுருவாக அந்தன புற்று வடிவில் வீற்றிருந்தார். அங்கே காவலாளியாக இருந்தவர் மீனவர் குலத்தைச் சேர்ந்தவர். அவர் அந்த புற்றுக்கு மஞ்சள் குங்குமம் வைத்து தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தார். இந்த விஷயம் மன்னனின் காதில் விழுந்ததும் அவர் கோபத்தில் அந்த புற்றை இடித்து களைந்து விடுங்கள் என்று உத்தரவு செய்தார். மீனவர்கள் எவ்வளவோ தடுத்தும் மன்னன் கேட்காமல் ஒருவர் அந்த புற்றை இடிக்க கடப்பாறையை தூக்கியவுடன் அங்கிருந்து பூதகணங்கள் தோன்றி அந்த மன்னனையும் மீனவர் காவலாளியையும் தவிர மற்ற அனைவரையும் அழித்து விட்டனர். இதனால் அதிர்ச்சியடைந்த மலையரசன் தன் தவறை உணர்ந்து அந்த புற்றின் அடியில் விழுந்து
மன்னிப்பு கேட்டார், மண்டியிட்டு வணங்கினார். அப்போது அந்த புற்றிலிருந்து பூங்காவனத் தாயம்மன் பார்வதி தேவி தோன்றி, ஈசனின் சாபத்தை நீக்குவதற்காகத்தான் நான் இந்த ஊருக்கு வந்திருக்கிறேன். என்னை நம்பி வணங்கு. உன் ஊருக்கு தேவையான அனைத்து வரங்களையும் நான் அளிப்பேன் என்று கூறி மன்னனுக்கு ஆசீர்வாதம் வழங்கினார். அன்றிலிருந்து மீனவயின மக்களை இந்த கோவிலில் பூஜை செய்து வந்து வருகிறார்கள். பார்வதி மலையரசன் பட்டினத்தில் புற்று வடிவில் இருக்கிறார். அங்கே போனால் உங்களோட சாபம் நீங்கி பாவை மோசனம் தீரும் என்று சிவபெருமான் கிட்ட மகாவிஷ்ணு சொல்லியிருக்கிறார். அதன்படி எல்லா இடங்களிலும் அலைந்து திரிந்த சிவபெருமான் கடைசியில் மேல்மலையனூருக்கு வந்தார். பார்வதி தேவி மகாவிஷ்ணுவின் ஆலோசனைப்படி 3 கவளங்களை தயார் செய்தார். அந்த கவளங்களை தட்டில் வைத்து சிவபெருமானிடம் அழைத்துச் சென்றார். சிவபெருமான் அந்த சுடுகாட்டில் தங்கியிருந்தார். சாம்பலை எடுத்துக்கொண்டு உடல் முழுவதும் பூசி படுத்தியிருந்தார். மறுநாள் காலை பார்வதி அந்த 3 கவளங்கள் கொண்ட தட்டுடன் வந்தார். முதலில் உள்ள கவளத்தை சுடுகாட்டில் வைத்து பிரம்மனின் தலை சாப்பிட்டது. 2வது கவளத்தையும் அதே போல் போட்டு பிரம்மனின் தலை சாப்பிட்டது. 3வது கவளத்தை போடும்போது அதையும் கீழே இறைத்தார். உணவின் சுவையில் மயங்கி பிரம்மனின் தலை தன் நிலையை மறந்து சிவபெருமான் கையிலிருந்து கீழே விழுந்து சாப்பிடத் தொடங்கியது. அப்போ பார்வதி ஆங்கார வடிவம் கொண்டு வலது காலால் அந்த தலையை மிதித்தார். இதனால் சிவபெருமானுக்கு பிடித்திருந்த பிரம்மஹத்தி தோஷம் நீங்கிவிட்டது. உடனே சிவபெருமான் ஆனந்த தாண்டவமாடி சிதம்பரத்துக்கு போய் படிகலிங்கமாக மாறினார். இந்நிலையில் சிவபெருமானுக்கு தாண்டேஸ்வரர் என்ற பெயர் வந்தது. பார்வதி ஆங்கார வடிவம் எடுத்ததால் அவர் அங்காளம்மன் என்றும் ஆனந்தாயி என்றும் பெயர் பெற்றார். அம்மனின் கோபத்தை தணிக்க தேவர்கள் முயன்றார்கள். ஆனால் முடியவில்லை. முடிவில் மகாவிஷ்ணுவிடம் ஆலோசனை கேட்டனர். மகாவிஷ்ணு சொன்னார், அழகான தேர் உருவாக்குங்கள். அதில் நான் கலசமாக மாறி அமருவேன். அம்மன் அதில் ஏறி அமரும்போது கோபம் தணியும். மகாவிஷ்ணுவின் ஆலோசனைப்படி தேவர்கள் அழகான தேர் உருவாக்கினார்கள். 4 வேதங்களும் தேரின் சக்கரங்களாகவும், சில தேவர்கள் தேரின் கால்களாகவும், ஆகாயம் தேரின் சீலையாகவும் மாறினர். மகாவிஷ்ணு தேரின் உச்சியில் கலசமாக மாறி நிலைத்தார். அப்போ அங்காளம்மன் அந்த தேரில் ஏறி அமர்ந்தார். தேரை தேவர்கள் சுற்றி இழுத்து பூங்காவனத்தை சுற்றினார். அம்மனின் கோபம் முற்றிலும் தணிந்தது. தேவர்கள் அம்மன் மீது பூமாரி பொழிந்தனர். அப்போ அங்காளம்மன் மனம் குளிர்ந்து தங்களை வாழ்த்தினார். பார்வதி சொல்லினார், நான் இங்கேயே இருந்து என்னை நாடி வரும் பக்தர்களுக்கு வேண்டிய வரம் அளிப்பேன். அப்போ மீனவர்கள் தொடர்ந்து இந்த கோவிலில் பூஜை செய்து வருகின்றனர். பரம்பரையாக பக்தர்கள் அங்காளம்மனிடம் வணங்கி வரத்தை பெறுகின்றனர். இந்த கதையால் நமக்கு எளிய பாடம் என்னவெனில், சபைகளையும் சாபங்களையும் அந்நியக்காமல் சமமாக தீர்க்கும் பக்தி மற்றும் தெய்வீக அருள்தான் நமக்கு வாழ்க்கையில் வழிகாட்டும். அப்படியே மேல்மலையனூர் அங்காளம்மன் இன்று வரை தன் பக்தர்களுக்கு பாதுகாப்பும் அருளும் அளித்து வருகிறார்.